ஒரு நாள் வரும், நான் கண்டிப்பாக திரும்ப சினிமாக்குள்ளே போவேன்னு. இவர் சொன்ன இஷ்யூ இல்லை, பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது, நீ கேங்ஸ்டரே இதாக்கி இருக்கேன்னு போல தான் நானும் யோசித்தேன். யா வை ஆல்வேஸ் கேங்ஸ்டர், லெட்ஸ் டூ சம்திங் ஹாரர்னு. ஸோ எனக்கு வந்து அப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு. சவுத் இண்டியன் சினிமாஸை கொண்டாடுவாங்க, அது மேலே அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ரொம்பவுமே அது மேலே ஒரு மோகம் மாதிரி அவங்களுக்கு ஆகிடும்ல. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இலங்கை சினிமா பற்றி அவங்களுக்கு இருக்கிறது இல்லை? நம்ம இண்டஸ்ட்ரியை தாண்டி நிறைய பேர் படம் பார்க்குறாங்க இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரி ஆர்டிஸ்ட் அவங்க தான் அவங்க ஃபேமிலிஸ் ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டு கொண்டு தியேட்டர்ஸ் போகிறாங்களே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்ம படம் பார்க்குறாங்கல்ல. அவங்க எதிர்பார்க்கறதை இவங்களால செய்ய முடியாத தருணத்துல இவங்க ட்ராப் ஆகி தான் ஆகணும். ஸோ எங்களுக்கு சொல்லல இவங்கள மாத்த சொல்லி, அதுக்குன்னு அவங்கள மாத்த சொல்ல இல்லை, ஏன்னா அவங்க அப்படித்தான் என்ன நம்பியே வந்தவங்க. ஸோ கதை கூட கேட்காம அமர் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே எனக்குன்னு காஸ்ட் வந்து மெயின்லி இவங்க வந்து ஜெசிகா காஸ்ட்டுக்கு பிக் தேங்க்யூ. Looking for the perfect holiday escape? Your dream stay is waiting at DK Villa, the luxury for everyone. Enjoy spacious living and dining areas, a fully equipped kitchen, and relax in your own private pool with barbecue space. Stay cool with air-conditioned comfort in every bedroom. Located in Dehiwala, call now on 0772-135454 DK Villa, the luxury for everyone. எதுக்குடா இதுக்குள்ள வந்த? இங்க அடிக்கடி குழந்தை அழுகிற சத்தமும் ஜெசிகா அண்ட் கமல் மென்ஷனுக்குள்ள கார்டன்ல நிப்பாங்கன்னு எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த என்விஷன் மீடியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அண்ட் வந்து அவங்களுமே ரொம்ப க்யூட்டாக வந்திருக்காங்க. நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. தெரியல, பார்ப்போம். எல்லாரும் கேள்வி கேட்டு அவங்க 2 பேரும் மாட்டி விட்டுருவோம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப க்யூட்டாக அழகாக கேட்டு இன்னைக்கு வந்து இந்த டே வந்து இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து நீங்களுமே வந்து எப்படி இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க இதுக்கு அப்புறமா. அண்ட் வந்து யாருடா அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்கிறது பார்க்குறீங்க எப்படின்னா, இப்போது ஒரு சினிமாவுக்கு வந்து டிரெக்டர் ஒரு உயிர் கொடுப்பார் இல்லையா? அண்ட் ஆக்டர் வந்து அது வந்து விஷுவலாக அதை இன்னுமே ரொம்ப அழகாக காட்டுவார். பட் நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் டிரெக்டராகவும் பண்ணுறாரு, ஆக்டராகவும் பண்ணுறாரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாமா? மீட் மிஸ்டர் அமர். ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே. ஆனா இப்போ வந்து இந்த இலங்கை இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க நிறைய மூவிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, யார் அதுலயும் சொல்லிருக்கீங்க. ஸோ என் கரியர் ஸ்டார்ட் ஆகினது லைக் 2020ல். ஸோ ஒரு மூவி பார்த்தேன் ஒரு 2019ல், கைதின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸோ நான் வந்து பிகினிங்கில் ஒரு சின்னத்துலேருந்தே ஒரு ஹீரோ ஆகணுமென்ற ஒரு ஆசை. ஸோ 2007 2008 வாஸ் அவர் டைம். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு 16-17 இயர்ஸ். ஸோ அந்த டைம் வாய்ப்புகள் கிடைக்கல. யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸ் அது இதுன்னு எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கல. வி ஹேட் ஒன்லி ஆடிஷன்ஸ். ஸோ வி அட்டெண்ட் ஆடிஷன்ஸ். பட் அங்கெல்லாம் அந்த டைம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆடிஷன்ஸில் 4-5 அவர் நின்று வெயிலில் மூஞ்சியெல்லாம் இதாகி அங்கே போன உடனே அவன் மூஞ்சி ஹீரோ மெட்டீரியல் இல்லைன்னு விரட்டிடுவாங்க. ஸோ டெஃபினெட்லி எங்களை வந்து கடமைக்கு ஜஸ்ட் 1 மினிட் நீ அது பண்ணி இது பண்ணிட்டு நேம் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு, நம்மகிட்ட காசு இருந்தால் தான் இங்கே சினிமா பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு 2009-10 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இவக்கு மேரி பண்ண முதல்ல சொல்லியிருந்தேன், ஒரு நாள் வரும், நான் கண்டிப்பாக திரும்ப சினிமாக்குள்ளே போவேன்னு. இவர் சொன்ன இஷ்யூ இல்லை, பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து
கைதின்னு ஒரு மூவி பார்த்தேன் லோகேஷ் கனகராஜ்ட்டு. ஸோ அது பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணேன், எஸ் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஸோ ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க போல கொரோனா வந்துருச்சு. ஸோ அந்த டைமை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்கிரிப்ட்ஸ் எனக்காக எழுதிக்கிட்டேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி மைக்கேல். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச க்ரூவோட தான் நான் பண்ணேன் அந்த படத்தை ஃபுல்லாகவே. எல்லாமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். என் தம்பி ஹீரோ அண்ட் எடிட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ். ஸோ அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் அந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் இருந்துச்சு, அது கொஞ்சம் மைனஸாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா போய்கிட்டு இருக்கு போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் போல தான் ஏஜேகே. ஸோ தட் வாஸ் மை செகண்ட் மூவி. அது என் ஃப்ரெண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணார். ஸோ அந்த மூவியை வந்து நல்லபடியாக பண்ணி கௌஷிராஜ் ஹீரோயின் பண்ணேன் அண்ட் நானும் ஒரு கேரக்டர் பண்ணேன். ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகின ஜேர்னி தான். ஸோ இன்னைக்கு 6 படம் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். அண்ட் வந்து இது வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது இன்ஸ்பயராக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வந்து ஓகே அப்படியே உங்களை ஹோல்ட் டவுன் பண்ணிட்டு அப்படியே அந்த சைடு இன்னொருத்தாங்க அழகா சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். அவங்க தான் வந்து கோ-ப்ரொடியூசர் அண்ட் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ரைட்? அண்ட் வந்து ஸோ அழகா வந்திருக்கீங்க இன்னைக்கு. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன், நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா? யா, ஓகே. வெல்கம் டு த என்விஷன் மீடியா. அண்ட் வந்து இப்போ எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு மீடியா பர்சன் இருக்கிறதே ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா? ஸோ 2 பேரும் மீடியா பர்சன், ஓகே, எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? 2 பேருக்கும் கிளாஷ் ஆகாதா? கிளாஷ் ஆகாம இல்ல. Okay. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் a good question. சரியா மாட்டி விடையே பார்க்குறீங்க. உண்மையை சொல்லணும்னு சொன்னா இந்த மீடியா பர்சனா வர்றது இவர் தான். என் ஹஸ்பண்ட் தான். அவர் மேரி பண்ண முதல்ல எனக்கு அவர் சொன்னது தான் நான் இப்படி பண்ணுவேன்னு. பட் எனக்கு அதில் சீரியஸ்னஸ் எனக்கு அப்போ தெரியாது. பட் அதுக்கு பிறகு when he started, அவர் மேரி பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் அவர் மைக்கேல் அதை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி அவரோட ஜேர்னியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ நான் ஆஃப்டர் கிவிங் பேபி பர்த் கொடுத்தது பிறகு எனக்கு மாடலிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே. ஸோ எனக்கு மாடலிங் தான் மெயினாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் சின்னதில் அந்த ட்ரீம் எய்ம் கோல் எல்லாம் இல்லை, அதுதான் உண்மை. எனக்கு வந்து மேக்கப் பிடிக்கும். எனக்கு மேக்கப்ஸ் ரொம்ப பிடிக்கும். மேக்கப் பண்ண, நல்லா ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். பட் எனக்கான ஒரு ஃபீல்டு ஒன்று நான் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இவரும் மீடியாவுக்கு இதாகிட்டாரு, நானும் ஒர்க் போகிறேன், ஏர்ன் பண்ணுறேன், வீடு, இப்போ இதே தான் போய்கிட்டு இருந்துச்சு என் லைஃப். ஸோ சடனாக வந்து எனக்கு தாட் ஒன்று வந்துச்சு, ரைட் ஓகே அப்போ தான் அந்த மாடலிங் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வார டைம். ஏன்னா மீடியா, சோஷியல் மீடியாங்களில் அப்போ தான் ரீச் வந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைம். கூடுதலாக சிங்கிள் இண்டஸ்ட்ரி தான் ஆழ்ந்துக்கிட்டு இருந்த டைம் மாடலிங்கை. அப்போ தான் நான் இவர்கிட்ட கேட்டேன், நான் இப்படி மாடலிங் செய்யவான்னு. இவர் ஓகே நீங்கள் செய்யுங்க அப்படின்னார். நான் கொடுத்த மாதிரியே அவர் எனக்கும் ரிப்ளை கொடுத்து என்கரேஜ் பண்ணார். அதோட ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட மாடலிங் ஜேர்னி. ஸோ அதுக்கு பிறகு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆயிடுச்சு. மாடலிங்கை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் பீக்கில் போய்கிட்டு இருந்தார். லைக் அவரோட ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு நான் தான் அவரை கரைச்சல் பண்ணி நான் நடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுதான் உண்மை. நான் தான் கரைச்சல் பண்ணி எனக்கு நடிக்கணும், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்ட்டு. பட் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை. ஜிஎம்ஆர்னு படம் ஒன்று எடுத்தார். லைக் ஆஃப்டர் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்புக்கு பிறகு அகெயின் அவர் கம்பேக் கொடுக்கும்போது அந்த மூவியில் 2 கேரக்டர் இருந்துச்சு. லவ் கேரக்டர் ஒன்று, இன்னொன்று ஆல்மோஸ்ட் மீடியாக்கே தெரியும் வில்லி கேரக்டர் ஒன்று இருந்தது. ஸோ இவர் என்கிட்ட கேட்டார், அந்த 2ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னேன், நான் வில்லி கேரக்டரே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ப்ரோமோஸ், டீசர்ஸ் எல்லாம் வந்துச்சு, நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரீச் ஆகும்போது அந்த அப்ரிஷியேஷன், அந்த இதெல்லாம் வந்து ஒரு போதையாகவே மாறிட்டு, ரைட் ஓகே நம்ம நெக்ஸ்ட் செய்வோம் அப்படின்னு சொல்லி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வெளியால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது சரி குறைவு, வெரி ரேர். ஏன்னு சொன்னால் இன்னும் என்ன ஒரு மூவி கூட ரிலீஸ் ஆகுனது இல்லை. ஸோ அதனால நிறைய பேருக்கு தெரியாது. பட் வந்தாலும் வருமானம் தெரியாது. பட் நான் இவரோடைய ஒர்க் பண்ணுற அக்ரிமெண்ட்ல தான் நான் இருந்தேன். இவர் எடுக்க காட்டியும் நம்ம நடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரியே தான் ஒரு ஐடியா இருந்தேன். அதுக்கு பிறகு ஜெசிகா இப்போ 18th ரிலீஸ் ஆக இருக்கு, April 18th ரிலீஸ் ஆக இருக்கு. அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள்லாம் வந்து பார்த்தா தான் அந்த ரோல் எப்படி இருக்கு என்ன மாதிரின்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு 2 மூவி செஞ்சிருக்கேன். இதுதான் இந்த 2 இண்டஸ்ட்ரி. சூப்பர் சூப்பர். நானும் இப்போ வந்து அந்த ஜெசிகா மூவி அப்படி கேட்கதான் இருந்தேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ எப்படி சொல்றது, ஓகே நம்ம நாட்டு படைப்புடா அப்படிங்கிற மாதிரி நிறைய வைரலாக போயிட்டு இருக்கு நான் பார்த்தேன். அண்ட் வந்து சார் நான் உங்ககிட்ட கேட்குறேன்,
இந்த ஜெசிகா மூவிக்கான ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதை எப்படி சார் லாக் பண்ணீங்க? ஸ்கிரிப்ட்னு இல்லை, நீங்கள் இப்போ நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஜெசிகா மூவின்னு இல்லை, எந்த மூவிக்காக இருந்தாலும் இந்த ஸ்கிரிப்ட் ஐடியா எப்படி சார் நீங்கள் லாக் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கிரிப்டுக்கான ஐடியானா நான் வந்து யூஸ்வலி நான் சொன்னது தானே கைதி. ஸோ கேங்ஸ்டர் ஜானர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். கன்ஸ் அது இது எல்லா மூவி எடுத்தாலும். அண்ட் ஆல் மை மூவிஸ் ஹாவ் அ பியூட்டிஃபுல் லவ் சீன். ஸோ அது என் படத்தில் கம்பல்சரியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறது. ஸோ ஒரு லவ் போர்ஷனோட மூவ் ஆகுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது, நீ கேங்ஸ்டரே இதாக்கி இருக்கன போல தான் நானும் யோசித்தேன். வை ஆல்வேஸ் கேங்ஸ்டர், லெட்ஸ் டூ சம்திங் ஹாரர்னு. ஸோ எனக்கு வந்து அப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஒரு ஜெசிகா இப்போ நீங்கள் வந்து சோல்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், த சோல் ஆஃப் த மூவிஸ் இட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் அ நைட். But if you take the heart of the movie, there is a flashback which happened 37 years before. So 37 years before, கொஞ்சம் 80s போகிறோம். ஸோ அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக், அங்கே ஒரு ஜெசிகா இன்னொரு கேர்ளை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ ஒரு ஹாரர் பண்ணணுமேனே இருந்து, ஸோ ஒரு 2 years முன்னாடியே லவ் பண்ண மூவி இது. ஸோ அதுக்கப்புறம் பண்ண கிடைக்கல. ஜிஎம்ஆர் மூவி, தேர் வாஸ் அ ஃபைனான்ஷியல் இஷ்யூ, ரொம்ப பெருசாக பண்ண மூவி, ரொம்ப ஹோப்ஸோட பண்ண மூவி. ஸோ அந்த இதில் நான் கூட என்னடா நெக்ஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 2 years உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்போயுமே உட்காந்துக்கிட்டு இருக்கேலா வரணும் இன்னும். ஸோ என் ஃப்ரெண்டை மீட் பண்ண டைம் அவன் சொன்னால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ மற்ற வேலையை பாருன்னு. ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு மட்டும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டான், இன்க்ளூடிங் தியேட்டர். இட் காட்ஸ் பிளெஸிங்ஸ், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வந்துருச்சு. 18 வந்து பாருங்க. நீங்க சொல்லுங்க, நான் எப்பவுமே என் படம் இப்படி இருக்கும் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் படம் பண்றது என் வேலை. அதை பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்றது தான் ஆடியன்ஸ் வேலை. நான் எப்பவுமே என் படம் எப்படி இருக்கிறன்றத நான் ஆடியன்ஸுக்கு தான் கொடுப்பேன். ஸோ வாங்க 18 எல்லாருமே. கண்டிப்பா நாங்க வந்து பார்ப்போம். அண்ட் வந்து நீங்களுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த ஜெசிகா மூவில. இப்போ ஹஸ்பண்ட் வந்து டிரெக்டர், ஓகே, நீங்க அந்த மூவில ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே. ஸோ எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா ஹஸ்பண்ட் டிரெக்டர், ஓகே, வீட்டில் இருக்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்லியா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு அப்படி இருப்பீங்க. செட்டுக்குள்ள எப்படி இவர் கோவப்படுவாரா, இல்லாட்டி அந்த டிரெக்டர் நான் டிரெக்டர் நீ வந்து ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரா எப்படி? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா அப்படி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் வீட்டில் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட். பட் எனவே என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, ப்ரொஃபஷனல் வரும்போது ஐ மீன் அங்கே நாங்கள் எங்களோட இதை மெயின்டைன் பண்ணணும். லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்லி, இல்லாட்டி பாரம்பரியம் பார்க்கறது, நீங்கள் என்ன மனைவி அப்படின்னு எல்லாம் அதெல்லாமே இல்லை. ஆனால் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. யூஸ்வலாகவே எனக்குன்னு மட்டும் இல்லை, அங்கே ஆக்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் இருக்குது. நீங்கள் இவரோட ஒர்க் பண்ணுறவோட ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஃப்ரீடம் இருக்குது. கத்துவார் தான், கத்தாமல் இருக்க மாட்டார். லைக் வென் இட் கோஸ் ராங் கத்துவார். ஆனால் காம ஹேண்டில் பண்ணுவார். டயலாக் சொல்லி கொடுக்கறதுலேருந்து ஆக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் என்னோடையும் மூவ் பண்ணுவார். ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அதே மாதிரி நான் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள விரும்பலை. என்ன சொன்னால் அன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, அவர் டிரெக்டர், நான் ஒரு ஆக்டர். ஏண்ட ரோல் வரும்போது என்னை கூப்பிட்டு இது தான் அவங்களோட சீன் இது தான் சொல்லி ஆக்ட் பண்ண சொல்லும்போது நான் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இவர் ஆக்ட் பண்ணி காட்டினா தான் எனக்கு பண்ண முடியும். லைக் இவருக்குன்னு ஒரு இது ஒன்று இருக்குது தானே, இவரோட கதை இவருக்கு தெரியும், அந்த படத்தில் இந்த கேரக்டர் எப்படி வரணும் அப்படின்னு. யூஸ்வல் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஆக்ட் பண்ணி காட்டுவாரு. பட் எனக்கும் கம்ஃபர்டபுள் வந்து பர்சனலா இவர் ஆக்ட் பண்ணி காட்டினா நான் அதை அப்படியே காப்பி பண்ணி ஆக்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரைட் இதைத்தான் நான் வந்து இமேஜின் பண்ணேன், அப்போ இது இப்படித்தான் ஸ்க்ரீன்ல வரப்போகுது. ஸோ பொதுவாகவே நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறத விட ஸ்பாட்டுக்கு போனோடனே 2 பேருமே லைக் அந்த இடத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நடந்தோம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். ஆர்டிஸ்டை தாண்டி பர்சனலா எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுப்பாரு. அவர் சொல்ற வேலையை நான் செஞ்சுட்டு நான் மற்ற சக ஆர்டிஸ்டுங்களோட இருந்துட்டு போயிடுவேங்க. ஓகே, எனக்கு 2 பேரை பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில ஓகே 2 பேரும் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. பட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, என்னதான் ஃபைட் பண்ணாலும் நீங்க அவங்க மேல பேசுறதுல எனக்கு அது விளங்குது. பட் இட் வாஸ் கியூட், அழகா இருக்கா, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் அமர் அண்ணா கிட்ட தான் கேட்க போறேன். என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை கொண்டாடுவாங்க.
இல்லை சவுத் இந்தியன் சினிமாஸை கொண்டாடுவாங்க, அது மேலே அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ரொம்பவுமே அது மேலே ஒரு மோகம் மாதிரி அவங்களுக்கு ஆகிரும்ல. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இலங்கை சினிமா பற்றி அவங்களுக்கு இருக்கிறது இல்லை? நானே ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமா ரசிகன் தான். தமிழ் சினிமா அண்ட் மலையாளம் சினிமா என் ஃபேவரட். நான் பெரிய விஜய் ஃபேன், எல்லாருக்குமே தெரியும். ரசிகர் மன்றத்துலேருந்து கட் அவுட் வைக்கிறதுலேருந்து போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் விற்கிற விட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். என்ன ஆச்சுன்னா நம்ம சினிமா மறைஞ்சதில், நம்ம சினிமா ஒரு 78ல் கோமாளிகள்னு ஒரு படம் வந்து 76 இல்லைனா 78, அதுக்கப்புறம் நம்ம சினிமா மறைஞ்சிருச்சு கொஞ்ச நாள். அதில் சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஆட்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற கூடிச்சு. எக்ஸாம்பிள் யாருக்கு என்ன சொன்னாலும் நமக்கு தெரிகிற ஒரு மொழி, இப்போ ஸ்ரீலங்கான்னு எடுத்திங்கன்னா சிங்களத்துக்கு அப்புறம் தமிழ் பேசுகிறவங்க தான் கூட இருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு தெரிகிற ஒரு மொழியில் படம் பார்க்க தான் யாருக்குன்னாலும் பிடிக்கும். ஸோ ஹிந்தி ஃபிலிம்ஸை விட நாங்கள் தமிழ் ஃபிலிம்ஸ் தான் நாங்களும் எதிர்பார்க்குறது. ஸோ அதில் எங்கள் ஆட்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ் எம்ஜிஆரில் ஆரம்பித்து ரஜினிகாந்த் சாருக்கு வந்து, அப்புறம் தளபதி விஜய்க்கு வந்து, இப்போ எஸ்கே பிரதீப் ரங்கநாதன் மட்டும் வந்திருக்கு. அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு வீக்கெண்ட் ஆகினா ஒரு படம் பார்க்கணுன்றது எவ்ரி மிடில் கிளாஸ் ஸ்ரீலங்கன்ஸுக்கு இருக்கிறது, ஒரு வீட்லேயோ தியேட்டர்லேயோ பார்க்குறதுன்றது இட்ஸ் டெஃபினெட்லி ஹேப்பனிங். ஸோ முந்தி டிவியில் பார்த்தோம், இன்றைக்கி ஃபோனில் பார்க்குறோம். ஸோ டெக்னாலஜி மாறுதே தவிர நாங்கள் படம் பார்க்குறத நிறுத்தலை. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸுக்கு நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம படம் வரப்போக்கில், ஏன் படம் வரப்போக்கில் ஏன் மூவியை, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு தியேட்டரில் நடந்த ஒரு சீன். ஸோ நான் வந்து ஜெசிகாவுக்கு தியேட்டர் போய் கேட்டேன். ஸோ அந்த ஒரு தியேட்டர் மேனேஜர், ஜனநாயகன் வருது ஜனவரியில் உங்களுடைய தியேட்டர் தரையில், ஸோ ஒரு 2 hours எனக்கு தாங்களே, நீங்கள் கேட்குற அமௌண்ட் 1,48,000 கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் 1,48,000 நான் உங்களுக்கு தாரேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஜனநாயகன் வந்துச்சுன்னா நான் டிக்கெட் 3,000க்கு விற்பேன், என் தியேட்டர் ஃபுல் ஆகிடுச்சின்னா நான் 10 லட்சம் சம்பாதிப்பேன். அந்த டைமில் உங்களோட 1,48 வச்சுக்கோ, நான் என்ன செய்ய, எண்ட் ஆஃப் த டே நான் பிஸ்னஸ் தான் பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனையே அதுதான். சவுத் இந்தியாவோடைய எங்களே கம்பேர் பண்ணுறீங்க. சவுத் இந்தியாவோட வந்து பிஸ்னஸ்ன்றது, சவுத் இந்தியாவில் தமிழில் மட்டும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு இயருக்கு 4,000 crores. ரஜினி சார் அண்ட் விஜய் சார் கிட்ட மட்டும் அவங்க 1,000 crores எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம 10 crores-ல 12 crores கூட எங்களுக்கு ஒரு ட்ரீமாக தான், 1 crore ட்ரீமாக தான் இருக்குது, பீயிங் வெரி ஓப்பன். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. அங்கே கூட எங்களே கம்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் லோகேஷ் ஃபேன் என்று சொல்கிறீங்க, ஆனால் லோகேஷ் லெவலுக்கு உங்கள் ஒர்க் இல்லையே. ஸோ அந்த கம்பேரிசனை நிறுத்தினா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க தானே சில படம், நாங்கள் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் வீக் நம்ம அண்ணாச்சியோட ஒரு படம் வந்துச்சு, எல்லாமே சொன்னாங்க நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தோம் அந்த படம் நல்லா இருக்குது. அதே மாதிரி 0 எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. இப்போ ஒரு பெரிய சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு வரவான எங்கள் படங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம நல்லா பண்ணுவோம். ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம். சவுத் இந்தியாவில் எல்லாம் வந்து ஃபுல் போதை இழைக்கிறாங்க, ரீசன் அதுதான். அண்ட் டெஃபினெட்லி அவங்க லெவலுக்கு எங்களுக்கு போக இயலாது இப்போது, பிகாஸ் அங்கே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அண்ட் வெரி குட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. தே ஹேவ் ஃபிலிம் ஸ்கூல்ஸ். அவங்க போகிறது படிக்கிறது வாரது. இங்கே எங்களுக்கு ஃபிலிம் ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டிரெக்டர் பை எக்ஸ்பீரியன்ஸ், சின்னத்துலேருந்து படம் பார்த்து அந்த டிரெக்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆகி, ஆக்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆகி தான் வராங்க. ஸோ அந்த கம்பேரிசனே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். 0 எக்ஸ்பெக்டேஷன் எங்கள் படத்தை வந்து பாருங்கள், டெஃபினெட்லி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களான்னா ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல படம் வருது. ஓகே, கம்பேர் பண்ணும்போது நிறையாவே நல்ல படம் வருது இந்தியன் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரியில் நல்ல நல்ல ஆக்ட்ரஸும் இருக்காங்க. பட் ஏன் அவங்க வெளியே வராங்கல்லண்ணா? ஆக்ட்ரஸ் நல்லா ஆக்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க, அண்ட் வந்து டிரெக்ஷன் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுறவங்க ஸ்ரீலங்காலையும் இருக்காங்க. அவங்க ஏன் நான் வெளியே வராங்கல்ல? ஸோ டெஃபினெட்லி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க இப்போ ஸ்ரீலங்காவில், அண்ட் ரியலி டேலண்டட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா நான் சொன்ன மாதிரி தான், நம்ம இண்டஸ்ட்ரியை தாண்டி நிறைய பேர் படம் பார்க்குறாங்க இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரி ஆர்டிஸ்ட் அவங்க தான் அவங்க ஃபேமிலிஸ் ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டு கொண்டு தியேட்டர்ஸ் போகிறாங்களே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்ம படம் பார்க்குறாங்கல்ல. இப்போ நம்ம கவுண்ட் எடுத்தோம்னு சொன்னால் எங்கள் படம் ஒன்றுக்கு ஒரு சர்க்கிட் வந்த ஒரு ஃபில்ம் ஒரு 1,500-2,000 பீப்புள் பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தா அது வந்து எனக்கு பாசிபிளானு தெரியாது. பிகாஸ் என் ஃப்ரெண்ட் ஒன்று கூட நான் பேசுகிறப்போ அவர் சொன்னது, ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இட் இஸ், அவர் சொன்னது வந்து சர்க்கிட்டில் எங்கள் ஃபில்ம் ஒன்று ஆஃப்டர் கோமாளி கிங்ஸ் 500 தாண்டினதா சரித்திரம் இல்லைன்னு.
ஸோ 500 இன்ட்டு 1000 நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே அங்கே வந்து 5 lakhs தான் வருது. ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஜென்ரல் ஆடியன்ஸ் வாராங்க இல்லை. இப்போது ஒரு விஜய் ஃபில்ம்னு வந்தால், ஒரு தளபதி ஃபில்ம்னு வந்தால் வீக்கெண்ட் ஃபேமிலியாக போய் 9:30 ஷோ 10:30 ஷோ பிவிஆர் ஸ்கோப் சினிமாஸ்லாம் பார்ப்பாங்க. அந்த க்ரௌட் இங்கே வருது இல்லை. ஸோ அதனால் யாருக்குமே தெரியுது இல்லை. இப்போது ஐ டெல் யூ சம்திங் வாட் ஹேப்பன் டு மீ. என் ஃப்ரெண்டொன்னா ஃபோன் ஷாப் ஒன்றுக்கு போயிருந்தேன். அப்போது அவன் என்னை பற்றி பேசிட்டு போல அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான். அவன் ஃப்ரெண்ட் ஒன்று வந்த டைம் அவன் சொன்னான், இது எங்களோட ஒரு பிரதர், இது ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஸோ அவன் நக்கலாக என்கிட்ட கேட்டது, இங்கே ஸ்ரீலங்காவில் படம்லாம் வருதா? ஸோ ரொம்ப காண்டாகிச்சு. பட் எனக்கு அங்கே ஒன்றுமே சொல்லலை, யாரையுமே ப்ளேம் பண்ணல. நான் ஒன்றுமே ஒரு பதில் கொடுக்கல. தென் ஹீ அண்டர்ஸ்டுட் அந்த ஜோக்கை நான் வந்து பாசிட்டிவாக எடுக்கலன்ட்டு அவர் அப்படியே போயிட்டார். பட் அந்த ஒரு நக்கலில் கேட்டார், இங்கே படம்லாம் வருதா, இங்கே ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா? ஸோ அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இதை அவங்க வந்து தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் திஸ், இங்கே ஆக்டர்ஸ் இருக்கிறாங்களா. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற மெயின் ப்ராப்ளம். த ஜென்ரல் ஆடியன்ஸ் வராங்கல்ல. ஸோ இப்போ உங்கள் படத்துக்கு உங்கள் அம்மா வருவா, அப்பா வருவா, உங்கள் தம்பி அண்ணன் தங்கச்சி அவ்வளோ தான். உங்கள் சித்தி வர மாட்டா, உங்கள் மாமா வர மாட்டார். ஸோ அவங்களெல்லாம் நம்ம படம் பார்க்க வைக்கணும். ஸோ எப்படி சரி காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்க, இங்கே அமரனோட படம் வந்திருக்கு, இங்கே பிரவீன்ட படம் வந்திருக்கு, ரோனியோட படம் வந்திருக்கு. நம்ம அந்த எஃபர்ட் எடுத்து தமிழ் சினிமாவே இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் திணிக்கணும். இப்போ நாங்கள் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். அப்போ தான் நெக்ஸ்ட் 10 yearsல வந்து நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிள் கோமாளி கிங்ஸ் வந்த டைம் நம்ம நினச்சோம் இட்ஸ் அ பிகினிங் இது, பட் இட்ஸ் அ எண்டுன்னு நம்ம நினைக்கவே இல்லை. பட் இப்போ சம்வாட் வி ஆர் டூயிங் மூவிஸ். ஸோ நம்ம மூவிஸ் செய்கிறத நிப்பட்டல, ஸோ ஆடியன்ஸ் கொண்டு வரதை தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இப்படியாச்சு நம்ம ஷோஸை ஃபுல் பண்ணி, ஸோ ஒரு 2 days தியேட்டர் கிடைக்குதா, ஒரு 5 days தியேட்டர் கிடைக்குதா, 100% கெப்பாசிட்டி இல்லைனாலும் ஒரு 30%, ஒரு 100 பேர் போடுற தியேட்டரில் ஒரு 30 பேர் நம்ம படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு ஷோ, அது வந்து போக போக அந்த 30 60 ஆகும், 60 100 ஆகும், அப்படியே எங்களுக்கு போகலாம். ஆனால் டைம் ஆகுமா எப்போன்றது இட்ஸ் நாட் ப்ராமிஸ்ட். புரியுது சார். பட் இதெல்லாம் ஒரு நாளைக்கு மாறணும் இல்லையா? கண்டிப்பாக மாறணும். ஏன்னா மாறினா தான் நிறைய வாய்ப்புங்க வரும். ஸோ இங்கே வந்து பீங் ஓப்பன் சில கேர்ள்ஸ் இருக்காங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, சவுத் இந்தியன் ஹீரோயின்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது இல்லை. ஸோ அவங்க மேபி சவுத் இந்தியாவில் பிறந்திருந்தா அவங்களுக்கு வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல ஸ்டோரிஸ் பண்ணுறவங்க, எல்லா டைப் டைரக்டர்ஸும் இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்திங்கன்னா ஆர்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க இருக்காங்க, கமர்ஷியல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குது, ஆடியன்ஸ் தான் இல்லை. நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட தான் நான் இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா நானும் ஒரு கேர்ள் தான். ஸோ நான் அதை கேட்கணுன்னு இருக்கேன். ஏன்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள மேம் உமன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லைங்கிறது ஒரு விஷயம், அது ஓகே. பட் இப்போ புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? நிறைய டஃப் இருக்குது, நிறைய குரூஷியலான விஷயத்த கடக்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போது சினிமாவுக்கு வர இருக்க கேர்ள் உமன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி தான், சவுத் இந்தியன் சினிமா வேறு, ஸ்ரீலங்கன் சினிமா வேறு. ஸோ இங்கே நிறைய பேர் வாரது இல்லை, நிறைய நிறைய விமென்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதும் குறைவு, அதையும் தாண்டி வராங்க தானே. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் ஃபேஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஃபேஸ் பண்ணாமல் இல்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாக சிலவங்க வந்து அதெல்லாம் பண்ணி விருப்பத்தோட ஓகே நாங்கள் இந்த கஷ்டமெல்லாம் பட்டு வாரோம், ஏன்னா எங்களுக்கு ஒரு ஃபேம் வேணும், எங்களுக்கு ஒரு எங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும்னு இருக்காங்க. சிலவங்க இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம காலை வைக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு அவங்களோட லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்ல வச்சு சிலவங்க அங்கனைக்காலே ட்ராப் ஆகுறாங்க. பட் இதுல நான் என்ன சொல்றேன்னா ரெண்டுமே இருக்கு, அந்த வார விமண்ட கையில தான் இருக்கு. இது எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரணும்ட்டு வர விட மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், சரி வந்துட்டாங்க நம்ம எதையும் தாண்டி போகணும்னு சொல்லிட்டு காலை வைக்கிறாங்க, டிரெக்டர்ஸுங்களோட பேசுறாங்க, ப்ரொடியூசருங்களோட பேசுறாங்க, யூஸ்வலி அப்படித்தானே. ஸோ பேசுறாங்க, அவங்க எதிர்பார்க்கறதை இவங்களால செய்ய முடியாத தருணத்துல இவங்க ட்ராப் ஆகி தான் ஆகணும். ஸோ எங்களுக்கு சொல்லல இவங்கள மாத்த சொல்லி, அதுக்குன்னு அவங்கள மாத்த சொல்ல இயல. ஏன்னா அவங்க அப்படித்தான், அது அந்த இந்தியா சினிமால நடக்கிற மாதிரியே தான் இந்த சினிமால நடந்துகிட்டு இருக்கு. சிலவங்க ஓகே எனக்கு எந்த கோலை ரீச் பண்ணணும்ட்டு இருக்காங்க. ஸோ
அப்படியே அந்த நான் சொல்றேன் விமென்ஸை விட நான் சொல்றேன் மத்தவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுனா நல்லா இருக்கும்ட்டு. ஏன்னா அவங்க சேஞ்ச் ஆகுனா தான் அவங்களும் முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்ட கேள்வி என் ஹஸ்பண்ட் கிட்ட, ஏன் ஆக்ட்ரஸுங்க முன்னுக்கு வராங்க இல்ல, இதுதான் ஆன்சர். ஏன் வராத காரணம்னா பயம். இப்ப அந்த ஒரு கேர்ளுக்கு இன்சிடென்ட் நடந்துட்டுன்னு வைங்களேன், அவ போயிட்டு இன்னொரு கேர்ள்கிட்ட சொல்லுவா. அப்ப அவ நம்பி வருவாவா, என்னால வர முடியும்னு நினைப்பாவா, வரமாட்டாவே, அங்கனைக்கே ட்ராப் ஆகிரும். சோ இப்ப இவவும் ட்ராப் ஆகி அவவும் ட்ராப் ஆகி, சோ அதனாலதான் சிங்கள ஹீரோயின்ஸ் வந்து இன்னும் டாப்ல நிக்கிறாங்க. விளங்கிச்சா? நான் ஐ மீன் சிங்கள தமிழ் அந்த பாரம்பரியம் பார்க்கல, பட் இப்பக்குமே சிங்கள ஹீரோயின்ஸ் பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க, மாடல்ஸ் வராங்க, ஹீரோயின்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ்ல வாரது வெரி ரேர். அழகழகான ஹீரோயின்ஸ் இருக்காங்க, இல்லாம இல்ல அழகான கேர்ள்ஸ் வர மாட்டாங்க. நீங்க படம் நடிக்கிறீங்களான்னு கேட்டா எங்களுக்கு இயலாது. ஏன்னா பயம். ஏன்னா அவங்களோட தனியா ஒர்க் பண்ணணுமேடா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா அப்பாவை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வரையலாம், ஒரு ஆடிஷனுக்கு கூட்டிட்டு வரையலாம், அவங்க மட்டும்தான் வரணும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அந்த நேரம் அவங்களுக்கு சேஃப்டின்றது இல்லாத பட்சத்துல அவங்க ட்ராப் ஆகுறாங்க, வராங்க இல்ல. ஸோ இட்ஸ் அ டஃப் திங். பட் ஐ மீன் எங்க தமிழ் சினிமால இந்த தாட் மாறுனா நிறைய ஹீரோயின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லாருமே இல்ல, நான் எல்லாரையுமே சொல்ல மாட்டேன். என் ஹஸ்பண்ட் கூட வந்து டிரெக்டர் தான், அதனால எல்லாருமே இல்ல. பட் வெளியில சொல்ல இயலாத விஷயங்கள் கேர்ள்ஸ் வந்து ஹைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆகணும், இல்லாம இல்ல இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்களோட தாட்ஸ் மாறினா இது எல்லாமே ஓ சூப்பர். அம்மரா, நான் உங்ககிட்ட தான் கேள்வி. என்ன அவங்க சொல்லும் போது டக்குன்னு திடீர்னு திரும்பி பாத்தீங்க, நானும் பயந்துட்டேன். இல்ல இவ சடனா என் ஹஸ்பண்ட் தான் இந்த சீரியஸ் தான், என்ன ஏன் ஹஸ்பண்ட், அப்புறம் இல்ல ஹஸ்பண்ட் டைரக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல அவ நான் ஏதாச்சும் டார்ச்சர் கொடுக்கறேன்னு சொல்ல வந்தாவோ தெரியா, கொடுக்கணும், அப்பதான் பயம் இருக்கு. ஓகே அண்ணா, ஓகே. என்னன்னா இப்போ நீங்க மூவிஸ் பண்றீங்க இல்லையா, ஸோ அதுல வந்து நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் சூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும்னா என்ன மாதிரி அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் உங்களோட வைப்பீங்க நீங்க? எனக்கு வந்து ஐ ஹாவ் 0 ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். ஏண்ட எல்லாமே ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், dialogues, everything I write for myself. நான் என் ஏடிஸ்க்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் I give them the scene paper, I explain them this is what we are going to do. எனக்கு என் ஏடிஸ் கிட்ட எனக்கு என்ன வேணும்னா ஒர்க். என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் எல்லாத்துக்குமே when you take example food, நான் அதுக்கு ஒரு ஆள் allocate பண்ணிடுவேன். That's Jonathan, he's doing it for me for like last 3-4 movies. ஜானா, ஓம் ஒர்க் என்னண்டா, நீ இங்கே வந்துக்கிட்டு கேமரா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஓம் ஒர்க் ஃபுட் I'll give you a schedule. நீ இந்த டைமுக்கு போய் இங்கே சாப்பாடு எடுக்கணும், இந்த டைமுக்கு டின்னர் வைக்கணும், இந்த டைமுக்கு early morning நைட் ஷூட் இருந்தால் 2 o'clock போய் டீ கொடுக்கணும், 2:30 ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அப்படி நான் அலோகேட் பண்ணிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தால் GMRல I had a lot of ADs, கௌதம், திலக்ஷன், தென் நவீன். ஸோ அவங்கெல்லாம் வந்து என் கூட இருக்கிறவங்க. ஸோ எனக்கு ஏடிஸ் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு சொன்னால் ஒர்க். ஸோ நான் அப்படி ஏடிஸை அலோகேட் பண்ணிடுவோம். ஒரு ஏடி என்கிட்ட இருக்கணும். ஸோ எனக்கு ஏதாச்சுன்னா நீங்கள் போய் சினிமாட்டோகிராஃபர் கன்வே பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட் நான் ஏடிஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒர்க். டியூரிங் பிரேக் யூ ஆல் கேன் ஹாவ் ஃபன், எனி திங். இட்ஸ் லைக் யூ கேன் டூ எனி திங் இன் மை ஷூட்டிங் ஸ்பாட். என் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். மற்ற ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ ஹவ் நாட் விசிட்டட் மச். பட் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், சிரிப்பு அது இதுன்னு சின்ன பிரேக்கெல்லாம் கிடச்சா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ ஏடிஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மீட்டிங் டைமுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் இது தான் பண்ணணும். ஷூட்டிங் டைமில் ஜஸ்ட் ஒர்க், நத்திங் எல்ஸ். நான் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், டயலாக் எழுதுங்க எனக்காக. நான் என் ஏடிஸ்க்கு நான் அந்த ப்ரெஷர் கொடுக்குறேன்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இவ்வளோ நாளைக்கு பண்ண எல்லா மூவிஸுமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், டயலாக்ஸ், எவ்ரிதிங் வாஸ் டன் பை மீ. சூப்பர் சார், சூப்பர். அண்ட் அது ஹீரோயின் சூஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு கதை எழுந்திடுவீங்கல்ல, ஹீரோயின் சூஸ் பண்ணும்போது யோசிப்பீங்களா, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு, இல்லாட்டி இந்த கதைக்கு இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருப்பாங்க, இல்லாட்டி ஆல்ரெடி ஹீரோயின் யோசிச்சிருவீங்களா, என்ன மாதிரி? இல்லை அப்படின்னு இல்லை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஃபுல் ஆஃப் பாய்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு சின்ன கேர்ள் கேரக்டர் தான் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி கூட வந்து புதுசு, நோ ஒன் ட்ரஸ்டட் மீ, நிறைய பேர் கூட பேசி
ஆப்ஷனே இல்லாமல் கடைசிக்கு ஒய்ஃப்ட தங்கச்சி நைட் ஷூட் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஒய்ஃப்ட தங்கச்சி சிந்துன்னு தூங்கிக்கிட்டு இருந்தா, சின்ன ரோல் தாம்மா மச்சானுக்காக வந்து பண்ணி தான்னா கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பெரிய ரோல் ஸ்டார்ட் ஆகிச்சு எங்கன்னு சொன்னால் ஏஜேகேல. ஸோ அஞ்சனா என்னோட கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கு யாராச்சும் நல்லா பண்ணணும்னு நிறைய கேர்ள்ஸ் ஆடிட் பண்ணி 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 செட்டே ஆகலை. ஸோ ஃபைனலில் எனக்கு ஷூட்டிங் ஒரு 2 டேஸில் இருக்குன்னா ஹீரோயின் கிடைக்கல. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அகிலன் வந்து சஜஸ்ட் பண்ணது கௌஷிராஜ். ஸோ அப்பாவுக்கிட்ட போய் சொன்னப்போ ஸ்டோரி இதுதான் ஸ்டோரின்னு போல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஸோ அப்படி வந்து அவ கூட ஒர்க் பண்ணி அவன் அந்த கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணி தந்தா. ஸோ அந்த ஹீரோயினுக்காக கதை எழுதுறது இல்லை, சம்டைம்ஸ் இருக்கும் மைண்டில் ஸோ இவ கூட பண்ணுவோமேனு. பட் மோஸ்ட்லி அது நடக்காது. யாரை ஹீரோயினை வச்சு கதை எழுதுறவோ அவங்க டெஃபினெட்லி அவங்க டர்ன் டவுன் பண்ணிடுவாங்க ஏதாச்சும் ரீசன் சொல்லி. ஸோ அந்த டைமுக்கு வந்து வேறு யாராச்சும் போகும் ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து வென் யூ டேக் ஜெசிகா, பிரஷா வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ பிரஷா வச்சு தான் இந்த படத்தை பண்ணணும். ஸோ நான் ஒய்ஃப்க்கும் சொன்னேன் இப்படி படம் ஒன்று இருக்குது, ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம பிரஷாவும் ஆண்ட்ரூன்றது யாருன்னா ஒரு 10 இயர்ஸாக என் கூட ஒர்க் பண்ணுற போய். ஸோ அவனுக்கு அந்த டைம் ஸோ ஹி வாஸ் நெக்ஸ்ட் டு மீ. நான் வந்து சூப்பர்வைசராக இருக்க போக்கெல்லாம் அவன் வந்து எக்ஸிகூட்டிவாக இருந்தேன். ஸோ அவன் என் பக்கத்து சீன். ஸோ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு பேசுவேன், எப்போயுமே சினிமா பற்றி பேசிக்கிட்டு போல நான் சொல்லுவேன் அவனுக்கு நான் டைரக்டர் ஆகினா நான் உனக்கு வாய்ப்பு தருவேன்னு எப்போயுமே நான் அவனுக்கு சொல்லுவேன். நான் உன்னை ஹீரோவை வச்சு படம் எடுப்பேன். ஸோ அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் அவனுக்கு லைக் 10 இயர்ஸ் பிஃபோர். ஸோ ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் முன்னுக்கு. ஆஃப்டர் கோவிட் தான் எல்லாமே இது, பட் வி வர் இன் டச். ஸோ அப்படி இவங்களுக்காகத்தான் கதை எழுதுறது, அவங்களுக்காகத்தான் கதை எழுதுறதுன்றது. ஸோ இப்போ இட்ஸ் லைக் எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்காக நாங்கள் கதை எழுத போனோமோ எங்களுக்கு தேவையான அவுட்புட்டாக ஆஸ் அ டிரெக்டர் வி கான் பிரிங். இப்போ நவ் மை வைஃப் கம்ஸ் அண்ட் ஷீ சேஸ் மீ I'll give you 10 lakhs, மேக் அ மூவி ஃபார் மீ. ஸோ நான் அப்படி அவக்குன்னு ஒரு மூவி பண்ணணும் ஒரு டிரெக்டராக எனக்கு என்ன 100% பொட்டென்ஷியல் வராது. ஸோ நான் இவோ ஃபோக்கஸ் பண்ணணும், இவோ காசு போட்டுறா, ஸோ அப்படி வராது. ஸோ எனக்கு வாரதில் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் முதல்ல சொன்னீங்க எங்கள் செட்டில் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி ஃபன் எங்கேயுமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட், இந்த மூமெண்ட்டை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்? 2 பேருமே சொல்லுங்க, இதான் ஒரு மூமெண்ட் சொல்லுங்க. ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கு, ரெக்ஸன் மன்னிச்சிருடா. ஸோ என்ன சீனுன்னா ரெக்ஸன் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவர் எப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. என்ன சொன்னால் நாங்கள் பிளான் பண்ண கார் கிடைக்கல, எங்களுக்கு கார் வந்துச்சு. அந்த காரில் வந்து ஒரு சின்ன டிஃபால்ட் ஒன்று இருந்து ஸோ வெஹிக்கல் மாற்றுறதுக்கு ஷூட்டிங் எல்லாம் லேட் ஆகிருச்சு. ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு. அப்படியே அப்போ வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சு. ஸோ ரெக்ஸன்ற சீன் வந்துச்சு. ஸோ காரில் பிரஷா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த சீன் எப்படி எடுக்கணும்னா பிரஷாட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்ஸன் அப்படியே ஓடிக்கிட்டு வர மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கிறனால வினோ உட்காந்துக்கிட்டு காரில் கேமரா வச்சுக்கிட்டு இருக்காரு. காருக்கு பின்னாடி நான் பிரஷா என் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே ரெக்ஸன் ஓடிக்கிட்டு வந்து அந்த வடிவேல் மாதிரி விழுந்துக்கிட்டு அப்படியே கார் மட்டும் வலிக்கிட்டு அவ்வளோ அடி வாங்கிட்டு நாங்கள் தூக்க போகணும். மச்சா இது ஒன்றும் படம் முடிஞ்சு போட்டுறாத. அவனை தூக்குறதுக்கு யாருமே இல்ல, ஏன்னா ஏன் பின்னாடி எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்ப எனக்கு கூட சிரிப்பு வந்துச்சு, இவனுங்க சிரிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு மச்சான் சொல்லிடா என்ன அவனெல்லாம் தட்டி வச்சுட்டு அவன் திரும்ப ஓடி வாரான். அவன் ஓடி வரப்போல எல்லாருமே திரும்ப சிரிக்கிறாங்க. அவன் எப்படி விழுந்தானா அவன் கால் இப்படி அப்படியே வலிக்கிட்டு இல்ல 2வது முறை ஓடிட்டு வந்தான், டேக் ஓகே ஆகல. திரும்ப 3வது முறை ஓடிட்டு அதே மாதிரி அந்த சீன் வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. எல்லாருமே லாஃபை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்புறம் நல்லபடியா. இப்போ நான் தான் லாஃப் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். பட் என் பக்கத்துல யாராச்சும் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு.
ஸோ நவீன் என்றவன் வந்து ஏடி அவன் தான் நம்பர் 1 கொலப்படிக்காரன் நம்ம ஸ்போர்ட்ல. ஸோ அவன் தான் எல்லாத்தையுமே வம்பு இழுக்கிறது. ஒரு பிரேக் டைம் கிடைச்சா போதும் நீங்க அப்படியா நீங்க எப்படியான்னுகிட்ட ஆரம்பிப்பான். ஸோ அவன் ஏன் பக்கத்துல அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல அது. இப்ப நாளைக்கே நான் ரெக்ஸன் அண்ணா பார்த்தேன்னா இதே விஷயம். அவன் கெட்டப் வேற செம்ம ஸ்டைலிஷா இருக்கும் அந்த படத்துல தியேட்டர். ஸோ அதோட அவன் விழுறதுன்றது அது ஒரு நல்ல ஃபன் மூமெண்ட். நான் கேக்குறேன் ரெக்ஸன் அண்ணா கிட்ட, நீங்க எவ்வளவு நான் பொறுக்கு நீங்க கீழே விழுந்து. கண்டிப்பா கேளுங்க. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு நடந்த ஒரு ஃபன் தான் அந்த இவர் சொன்ன இன்சிடென்ட் ஒன்று. மற்றபடி எல்லாமே எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபன்னாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் GMR நாங்கள் செய்யும் போது மழை 10,000 பிரச்சனை மழையில, ஐ மீன் கேமராஸ் அது இதுல மழை அதை எடுக்க வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும் எல்லாம் செட் பண்ணி ஆக்ஷன் மழை வந்துடும். ஸோ மழை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கர்ஸா இருந்துச்சு GMR டைம்ல. மிச்சம் கதையை நீங்க சொல்லுங்க. இப்போ இவங்க வந்து டே ஷூட்டிங் ஒன்று எடுத்து முடிச்சுட்டு இப்போ நைட் ஷூட்டிங் இருக்கு. இந்த மழை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ லேட் ஆகுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் இருக்கணும் தானே, சரின்னு வீட்டில் இருந்தோம். நாங்கள் என்ன செஞ்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? அந்த மழை சரி ஓகே கொஞ்சம் நிற்க காட்டியும் இருக்கட்டும்னு இவர் டென்ஷனில் போயிட்டு ரூமில் இருந்துட்டாரு. ஏன்னா இவர் தானே டிரெக்டர், இவருக்கு வந்து ப்ரெஷர். நாங்கள் அத்தனை பேரும் பெரிய க்ரூ லூடோ கேம் விளையாண்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ரூம்ல இருந்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு டிஃபெண்டர் ஜீப் ஒன்று தேவை எனக்கு. ஸோ ஏன் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒன்று அனுப்புகிறேன்னு சொன்னார். ஸோ ஒரு 6க்கு அப்புறம் அவன் ஃபோன் வேறு ஆன்சர் இல்லை. எனக்கு வேறு அடே இப்போ இந்த நைட்டில் டிஃபெண்டர் எங்கே தேடுவேன்னு இப்போ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா எல்லாத்துக்கிட்டையும் கால் அடிச்சு டிஃபெண்டர் இருக்கா இல்லைடா என்கிட்ட டிஃபெண்டர் இல்லை. ஒரே ஒருத்தன்ட்ட டிஃபெண்டர் இருக்குது மரூன் கலர். பட் எனக்கு மரூன் கலர் டிஃபெண்டர் செட் ஆகாது. பட் அவன் அனுப்புறேன்ட்டு இப்போ ஓகே பரவாயில்ல என்னாச்சு பண்ணுவேன்னு இருக்க போல சத்தம் கேட்குது, சண்டை. எனக்கு டைரக்டராக இப்போ நான் ஆல்ரெடி ப்ராப்ளமில் இருக்கேன். ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் ஜீப் இல்லை. ஸோ இப்போ டிஃபெண்டர் ஒன்று எடுக்கிறது கஷ்டம். இஃப் இட்ஸ் அ கார் சம்திங் யூ கேன் அரேஞ்ச் இட் ஈஸிலி. ஸோ டிஃபெண்டர் இப்போ என்னடா பண்ணுறது? இப்போ நவ் ஐம் ஸ்டார்டிங் டு கால் ரெண்டகா சர்வீசஸ். ஒரு நாளைக்கு எடுக்க இயலுமா என்ன போக்கல சத்தம் சண்டை. போய் பார்க்குறேன் எல்லாருமே க்ரூவில் எவ்ரி ஒன் நவீன் பிரஷா இவ எல்லாருமே சின்ன புள்ள மாதிரி ஃபோன் வச்சுக்கிட்டு லூடோ விளையாடிட்டு அதுக்கு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு டைரக்டர், இங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு காசு ஸ்பெண்ட் பண்ணணும். நான் டென்ஷன்ல இருக்கிறேன், ஜீப் இல்ல ஃப்ரீயா ஜீப் தரேன்னு சொன்னவன் ஜீப் அனுப்பாம இருக்கான். இப்ப ஜீப்புக்கு வேற காசு ஸ்பெண்ட் பண்ணணும், இப்ப ப்ரொடியூசருக்கு அதுக்கு பிச் பண்ணுன்ற டென்ஷன்ல இருக்கேன். இவங்க லூடோ விளையாடிக்கிட்டு போன் நகைச்சிக்கிட்டு நடுவுல 4 பக்கம் 4 பேர் இருந்துக்கிட்டு லூடோ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜீவ் ஆறும் இருக்கும், ஒரு கத்து தான். நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்க ப்ரோ, மழை நின்ற சீட் நாங்க ஸோ அப்படி நிறைய இன்சிடென்ட். இப்போ ஜெசிகா படத்துல கூட எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகி தானே நாங்க இது பண்ணோம். அந்த டைம் வெஹிக்கல் டிஃபெக்ட் அந்த அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த அப்படி இது ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து டிக்டாக் செய்வோமா இல்லாட்டி பாட்டு லிரிக்ஸ் எடுத்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு என்ன கஷ்டம், அவருக்கு தான் கஷ்டம். இவர் மட்டும் தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்க மாட்டாரு. நாங்கள் வினோத் சொன்ன அவரு கூட எங்களோட ஜாயின் ஆகிடுவாரு. அவருக்கும் ஃபன், அவரும் எங்களோட ஜாலியானவங்க. அடுத்த என்ன செய்யறது, அடுத்து முடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால எங்களுக்கு மாற கம்ஃபர்டபுள். எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு வந்தா நிறைய ஃபன் ஸ்டோரிஸ் இருக்கு, கத்துறது. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லாம் ஃபன்னா இருப்போம். இவருக்கு ப்ரெஷர் கூட, இவர் ஒரு சத்தம் தான் போடுவாரு. அவனுக்கு இருந்து எல்லாம் தடபடன்னு இவங்களோட என்ன பெஸ்ட்னா என்ன டீம்னா அவ்வளோ ஃபன்னா இருந்துட்டு ஷூட்டிங் மோட் இண்டஸ்ட்ரி அப்படியே சீரியஸ் ஆகிடுவானுங்க. ஸோ அந்த ஃபன்னை வந்து இதுக்குள்ள கொண்டு வர மாட்டானுங்க. ஸோ அதுதான் நான் வந்து என்னோட பாய்ஸாக இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸாக இருக்கட்டும், நான் ப்ரெஷர் பண்ணதுக்கு ரீசன் அப்படி என்ன ஃபன்ல இருந்தாலும் அப்படியே ஷூட்டிங்னு வந்து சரி அந்த சீரியஸ் மோடு வந்துடுவானு. அதை பிடிச்சிக்கிட்டு அதையே குழப்பி இருக்கும்.
திரும்ப ஷூட்டிங் முடிஞ்ச சரி தான் திரும்ப ஆரம்பிப்போம். திரும்ப ஆரம்பிப்பாங்க. எனக்கு இப்போ ஒரு டயலாக் ஞாபகம் வருது, உனக்கு என்ன ஃபீலிங் எனக்கு தான் ஃபீலிங், அந்த மாதிரி இவருக்கு தான் எல்லா ஃபீலிங்கும். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா செட்குள்ள இருக்கீங்க இல்லையா? படம் எடுக்கிறதுக்குன்னா ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ உங்களோட மூவில நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ அவங்களுக்காக என்ன சொல்லுறது? ஏன்டா காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி எடுத்தேன்னு சொன்னால் என்னோட பேக் போன் நான் சொல்கிறது ஸ்பெஷலி மை டெக்னிக்கல் டீம் தான் என்னோட பேக் போன். மை சினிமாட்டோகிராஃபர், மை எடிட்டர் அகிலன், தென் சினிமாட்டோகிராஃபர் வினோ, தென் என்னுடைய மியூசிக் டைரக்டர் அனுஷன் நாகேந்திரன். ஐ ஹாவ் லைக் செகண்ட் மூவியில் நானும் அவரும் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது. நவ் வி ஹாவ் இன் அவர் 5th மூவி. ஸோ டுகெதர் ஸோ அவர் கூட தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அனுஷன், தென் எனக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய சொத்து நவீன், மை அசிஸ்டன்ட் டைரக்டர். என் கூட அவனும் இப்போ ஒரு 3 மூவிஸாக இருக்கான். என்ன நடந்தாலும் அவன் சொல்கிறது, அமர் பாய் நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். அண்ட் எனக்கு ஆக்டிங் சைடில் கிடைச்ச இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வந்து என் கூட எப்போயுமே இருக்கிறது. ஒன்று இவ எப்போயுமே சொல்லிட்டா நீ என்ன படம் எடுத்தாலும் நான் கூட இருப்பேன்னு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பிரஷா, ஆண்ட்ரூ, ஸோ இவங்கெல்லாம் எப்போயுமே இருந்திருக்காங்க. அண்ட் கௌஷிராஜ் அவவும் எப்போயுமே சொல்லுவாள், நீங்கள் என்ன படம் பண்ணாலும் நான் அவங்களுக்கு இருக்கேன் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜிஎம்ஆர் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் பீப்புள் என்ன நம்பியே வந்தவங்க. ஸோ கதை கூட கேட்காம அமர் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே எனக்குன்னு காஸ்ட் வந்து மெயின்லி இவங்க வந்து ஜெசிகா காஸ்ட்டுக்கு பிக் தேங்க்யூ. எனக்கு எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, என்ன சொன்னாலும் நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க. ஸோ அந்த படம் வந்து உண்மையே சொல்லணும்னா இந்த படம் இவ்வளோ சுருக்க வந்ததுக்கு ரீசன் இது வந்து டிசம்பர்லேயே வந்திருக்கும். அந்த ஃப்ளட்ஸ்னால தான் அந்த படம் வரல. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் வர் டைங் அண்ட் அப்போ நம்ம மூவி ரிலீஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணிட்டா அது நல்லா இருந்திருக்கு அது அந்த டைமில். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் ஒரு அவுட்புட் வாரதுன்னு சொல்கிறது ஒரு மூவிக்கு இட்ஸ் டெஃபினெட்லி அ பிக் திங். ஸோ அதுக்கு மெயின்லி என் டெக்னிக்கல் டீம் ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. என் எடிட்டராக இருக்கட்டும் எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் போட்டு என்ன ப்ரெஷர் பண்ணாங்க. ஸோ என்ன ப்ரெஷர் பண்ண போல எனக்கும் வென் தேர் இஸ் அவுட்புட்ஸ் கம்மிங் எவ்ரிடே. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ஒரு அவுட்புட் வருது. இப்போ அந்த படம் வந்து ஒரு அவுட்புட்டுமே இல்லாமல் அப்படியே ரா ஃபுட்டேஜ்லேயே இருந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் அந்த படத்துக்கு வந்து இப்போ டைரக்டருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புதுசாக டெய்லி ஒன்று கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், ஒன்று வரப்போக்கில் என்ன இன்னும் அந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் என்ன தூண்டு. ஸோ இந்த படம் வந்து என் டெக்னிக்கல் டீம் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன் இவ்வளோ சொல்லிட்டு இந்த படம் அவுட்புட் வந்ததுக்கு. அண்ட் வந்து இந்த மந்த் 18th உங்களோட பெரிய மூவி அண்ட் பிக் ஸ்க்ரீன்ல வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் பல வருஷம் கனவு. ஸோ ஃபைனலி இன்ஷால்லா இட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, இப்போ இந்த இலங்கை சினிமாக்கானா நெக்ஸ்ட் இன் ஃபியூச்சர்ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன மாதிரி இருக்க போகுது இதுக்கப்புறமா? இட்ஸ் லைக் பீங் வெரி ஓப்பன். நான் நெக்ஸ்ட் படம் டிசைட் பண்ணிட்டு ஒரு நாள் இந்த படம் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஜெசிகா பண்ண போல நெக்ஸ்ட் ஸ்டெல்லான்னு ஒன்று பண்ணுவேன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்கல. இட் வாஸ் ஓடிடி ரிலீஸ், வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ண லவ் ஃபில்ம். ஸோ எனக்கு ஜெசிகா பண்ணுறப்போ எனக்கு ஸ்டெல்லான்னு ஒரு மூவி ஐடியாவே இருக்குல்ல. ஸோ எனக்கு எப்போயாச்சும் ஒரு மூட் வரும் டு ரைட். ஸோ அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கான்செப்ட் கிடச்சி நம்ம ஏன் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு ஐ வில் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அகெயின் ஜிஎம்ஆர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நிறைய பேர் என்கிட்ட எப்போயுமே சொல்கிறது அமரண்ணா விட்டுறாங்க, என்ன ஒர்க் பண்ணவங்கெல்லாம் சொல்கிறது விட்டுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நான் திரும்ப நான் வந்து இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு 1 hour 20 minutes அவுட்புட் ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு 2.5 hours ஃபில்மாக பண்ணி சர்க்கிட் பண்ணுவோம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி திரும்ப லைக் வி டேக் லைக் 8-9 months அண்ட் வி டூ அ கம்ப்ளீட் மூவி அண்ட் சர்க்கிட்டே கொடுக்குறது தான் இப்போ எங்களுக்கு பிளான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான காஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஜிஎம்ஆர் வந்து ஒரு 5 chapters பண்ணிருந்த மூவி. ஸோ இப்போ நான் வந்து அதை 2023 2025 5 chapters பண்ணணும்னு பிளான் பண்ணேன். பட் நேரம் 2026 ஒரு சாப்டர் கூட ரிலீஸ் பண்ணலாம் போயிடுச்சு. பட் இப்போ அது ஒரு 5 chapters ட்ராக் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு 2 to 3 chapters முடிப்பான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒர்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சத்தியமாக தெரியாது. மேடம் வேற ரொம்ப நாள் ஒரு படம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி. பாப்பா எனிதிங் கேன் ஹேப்பன்.
ஓகே. அப்போ ஓகே சார், உங்களோட நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் இப்போ வர ஜெசிகா மூவி எல்லாத்துக்குமே எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். Thank you very ரெண்டு much. பேருக்குமே பெஸ்ட் விஷஸ். உங்களோட நெக்ஸ்ட் ஜேர்னிஸ், ஆக்டிங் ஜேர்னி, மாடலிங் ஜேர்னி எல்லாத்துக்குமே எங்களோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் தியேட்டருக்கு 18th வாங்க, ரீகல் சினிமாஸ் தெமட்டகோட. அண்ட் அவங்களுக்கு டிக்கெட்ஸ் எடுக்கணும்னா எனக்கு நான் வந்து ஒரு 2 நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க, புக் மை ஷோவில் ஓப்பன் ஆகுமா, இல்லைனா தியேட்டருக்கு போய் நம்ம டிக்கெட் எடுக்கணுமா ஏர்லியாக. ஸோ இல்லை, நம்ம எப்படின்னா நம்ம தியேட்டரை வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 ஹவர்ஸ் நமக்குள்ள எங்ககிட்ட தான் இந்த டிக்கெட் கண்ட்ரோல் இருக்கும் எங்கள் படத்துக்கு. ஸோ நான் கண்டாக்ட் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த கண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஸோ டிக்கெட்ஸ் அவங்களுக்கு எங்கள் மூலியமாக தான் புக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் தியேட்டருக்கு வாங்க, எங்கள் மூவியை பாருங்கள், உங்கள் ஹானஸ்ட் ரிவ்யூவை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஹானஸ்ட் ரிவ்யூவை சொன்னால் தான் ஃப்யூச்சரில் எங்கள் மிஸ்டேக்ஸ் எங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் அ டிரெக்டர் வித் பாசிட்டிவிட்டி. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை பாசிட்டிவாக தான் எடுப்பேன். ஸோ நான் ஒரு நாளுமே வந்து நீங்கள் என் படத்தை பற்றி நெகட்டிவ் சொன்னீங்கன்ட்டு ஸோ அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க அதையும் பார்ப்போமே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிற டைரக்டர் நான் இல்லை. எப்போக்குமே எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் அ டைரக்டர் நான் வந்து என் மைக்கேல் ஃபிலிமில் அந்த ஃபைட் சீன் எனக்கு பெரிய செட்பேக், எனக்கு ஒரு பெரிய ஃபெயிலியராக வந்தது. நான் அதை எல்லா இன்டர்வியூலேயுமே நான் சொல்கிறேன், எனக்கு அது ஒரு ஃபெயிலியராக வந்ததுன்னு. ஸோ அதே மாதிரி என்னவா இருந்தாலும், நான் என்ன பண்ணியிருந்தாலும், நல்லாவே பண்ணியிருந்தேன், என்ன அப்ரிஷியேட் பண்ணாலும் நான் அதை எடுப்பேன். என் படத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், பெரிய மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், ஜஸ்ட் பி ஓப்பன். சோஷியல் மீடியாவில் கூட ரைட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு என் நெக்ஸ்ட் மூவியில் அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு. நான் ஒரு நாளும் இப்படி தான் அப்படி தான் அவங்க என்னத்தை பண்ணுறாங்கன்ற எடுக்கிற ஆளே இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டால் தான் நான் இன்னைக்கு 6 படம் பண்ணியிருக்கேன். ஸோ இதே சப்போர்ட்டை நீங்கள் நான் தந்தீங்கன்னா மேபி எனக்கு இன்னொரு 6 படம் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ஏதாச்சும் சொல்கிறீங்களா? தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ஐ மீன் ஓப்பன் டாக் மாதிரி லைக் கொஷின்ஸ் கேட்டதுக்கு, போரிங் கொஷின்ஸ் இல்லாமல் லைக் நார்மலாகவே வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்த இன்டர்வியூ வந்து லைக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, மெயினாக சினிமாவை பற்றி அதுங்களை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எதுக்குடா இதுக்குள்ள வந்த? இங்க அடிக்கடி குழந்தை அழுகிற சத்தமும் ஜெசிகா அண்ட் கமல் மென்ஷனுக்குள்ள கார்டன்ல நிப்பாங்கன்னு எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க.